வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்துருக்க டிஎஸ்பி இனிமே சேனலில் பார்க்க போகிறது பல்சரில் 125ங்க. இது வந்து சிட்டி யூசேஜுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஹைவேல இந்த மாதிரி இருக்குது, க்ரூசிங் ஸ்பீட் எப்படி இருக்குது, தென் அந்த 5 கீரும் போட்டு எப்படி ஆக்ட் பண்ணுது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ். அவங்க தான் நம்ம இந்த பைக் ப்ரொவைட் பண்ணது. அவங்க கண்டக்ட் டீடைல்ஸுமே எங்களை கொடுக்குறேன். நம்ம சேனல்ஸ்லேயும் உங்கள் ஒரு ஆஃபர் இருக்குது, மறக்காமல் அதை அவைல் பண்ணிக்க கைஸ். நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கொடுத்துருக்கலாம். கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுனால ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். அதனால என்ன பெனிஃபிட்டுங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கிறீங்க. அப்போ வந்து இந்த வண்டி ஆக்சுவலி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணது ஒரு மிஷினாக இருக்கலாம். மிஷினில் க்ரியேட் பண்ணி டைனோட்டஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த கயிறெல்லாம் எல்லா சைடும் இழுத்து வச்சு கட்டியிருப்பாங்களே, ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அதை வச்சு தான் வந்து வண்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அந்த மிஷினோட ஓவரால் வெயிட் தான் இந்த வண்டியில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அந்த வெயிட் வந்து ஒரு 150 kg இருக்கலாம், 200 kg இருக்கலாம், இல்லைனா 100 kg கூட இருக்கலாம். பட் நம்ம ரைடரை நம்ம வாங்க போகிறாங்க, நம்ம வந்து ஒரு 60 kg இருக்கலாம், 50 kg இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலி வந்து நம்ம தான் செட்டிங் பண்ணிக்கணும். இதை வந்து ஷோரூமில் சொன்னால் அவங்களே பண்ணி தருவாங்க. ஜஸ்ட் சார்ஜிபிளில் போட்டு பாருங்க. இப்போ நான் வந்து 70 kg பர்சன். எனக்கு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்ட் ஸ்டெப் கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஸ்டெப் வச்சு பார்த்து எனக்கு அடி விழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் 4th ஸ்டெப்பில் வைக்கலாம். எடுத்தோன்னா வந்து மேக்ஸிமம் செட்டிங்கில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக முதுகில் அடி வாங்கும், ஷோல்டர் பெயின் வரும், பைக் வந்து அன்கம்ஃபர்டபுளான ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க. நான் ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி இதை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் பார்ப்போம். செகண்ட் வந்தோன்னா இந்த இன்ஜினோட ஆயில் சர்வீஸை பார்த்துருவோம். ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 500 km நீங்கள் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 km பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை விட கம்மியாக பண்ணுறதே நல்லது. 2500 km ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த வண்டிக்கு இன்ஜின் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பஜாஜ்னாலே அது வந்து ரிலையபிள் கம்மி அந்த மாதிரி சொல்கிறீங்க. ரிலையபிள் கம்மினா நம்ம மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. 1 lakh km+ ஓடின வண்டிலாம் இருக்குது இப்போவுமே. எஸ், ஸோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதாங்க. கரெக்டான ஆயில் சர்வீஸ் பீரியடிக்காக பண்ணிட்டா ரொம்ப நல்லது. தென் ஆயில் சர்வீஸ் பண்ணுற ஒவ்வொரு டைமே வந்து நீங்கள் வந்து ஏர் ஃபில்டரையும் மாற்றிக்கிறது அதை விட ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ரோடை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, எப்போ முதல்ல குப்பை அடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டயர் ப்ரெஷர். இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பங்க் போயிட்டாலே அவங்க வைக்கிற ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னா ஃப்ரண்ட்டில் 30 பேக்கில் 40 இதுதான் வைப்பாங்க. இது வைக்கிறனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா 2 சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் லைஃப் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓவராக தான் வைக்கும் போது ரோடோட ட்ராக்ஷன் கம்மியாகும். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். பட் எக்ஸாக்டான ப்ரெஷர் வைக்கும்போது என்னென்ன பாசிட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வண்டியோட பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கும். ரெண்டாவது இன்ஜினோட லைஃப்மே இன்க்ரீஸ் ஆகும். டயர் ப்ரெஷர்னால இன்ஜின் லைஃப் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டான ப்ரெஷர் வைக்கிறதுனால கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும், பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸுமே இன்க்ரீஸாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ வந்து டயர் ப்ரெஷர் வந்து கரெக்டாக வைங்க. அடுத்து வந்து இந்த வண்டியில் எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் இது வந்து செயின் கவர் வந்துருது ஆக்சுவலி. ஸோ வந்து மற்ற வண்டியில் ஒரு 500 பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1000 km வந்து நீங்கள் செயினை கழட்டி லூப் பண்ணுங்கள். சப்போஸ் டஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து வாட்டர் வாஷ் வர இடத்துல அவங்களே பண்ணி தருவாங்க. அதை பண்ணி எகைன் போட்டுக்கிட்டிங்கன்னா நார்மலாக ஒரு வண்டி வந்து அந்த ஓப்பன் கவரில் இருக்க செயின் வந்து ஒரு 10,000 15,000 வருதுன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் 30,000+ ஈஸியாக ஓடுற இது. பிகாஸ் வந்து அந்த செயினில் வந்து அவ்வளோ சீக்கிரம் மண் எதுவுமே ஆகாது. இந்த மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூல் டேங்க் தாங்க. ஃபியூல் டேங்க்ல என்னடா மெயின்டெனன்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வந்து இன்ஜெக்டர் கார்பரேட்டர் இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஆன் ஆஃப் பட்டன்லாம் இதில் இருக்காது. ஸோ வந்து இது இன்ஜெக்டர் மாடல். நீங்கள் ஆன் பண்ண உடனேயே ஃபியூல் பம்ப் வந்து அதை சக் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும். உள்ள இருக்க ஃபியூலை வந்து சக் பண்ணி வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கம்பெனி ரெக்கமெண்டேஷன் என்ன ஒரு 2.5 3 லிட்டர் வைக்க சொல்லுவாங்க. பெட்டர் நீங்கள் அதை விட கொஞ்சம் அதிகமாக வைக்கிறது ரொம்பவே அட்வைசபிள்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒன்ஸ் வந்து இங்கே ஃபியூல் பம்பு போயிடுச்சுன்னா ஹெவியான ஒரு அமௌண்ட் மொய் வச்சிரும். ஸோ வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க. அது வைக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, கண்டிப்பாக மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கம்மியாக வைக்கிறனால ஃபியூல் பம்ப் சீக்கிரம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது போயிருச்சுன்னா கொஞ்சம் செலவு ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அந்த தப்பு எப்பவுமே பண்ணாதீங்க. இந்த 5 மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணுறனால இன்ஜின் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும், செயினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ஆப்வியஸ்லி நமக்கு இப்போ வந்து செலவு கொஞ்சம் கம்மியாகும். இந்த விஷயம்லாம் வந்து இது காமனான விஷயங்க. 1 month ஒன்ஸ் எல்லாம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ எஸ், நம்ம அப்படியே வந்து வண்டியோட ரிவ்யூக்குள்ள போவோம். இப்போ வந்து நம்ம வண்டியோட ஸ்பெக்கை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பெக்குக்கு முன்னால் நீங்கள் இந்த வண்டி கலரை பாருங்களேன், அப்படியே தூக்கி கொடுப்போம். நல்ல கலர் அட்ராக்டிவ், ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. பட் சிம்பிளாக கொடுத்தாலும் வண்டியை வந்து அவ்வளோ ஹைலைட் பண்ணி காமிக்குது. எஸ், நம்ம வந்து இப்போ ஸ்பெக்கை பார்ப்போம். ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 18 செக்ஷன் டயர் 17 inch ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் பறக்கும் தட்டு, அவன் ஒரு 240 mm பறக்கும் தட்டு அங்கே இருக்கான். அவன் வந்து 2 piston கலிப்பரில் இருக்குது. தென் பிரேக்கிங் எல்லாம் எப்படிங்கிறத நம்ம ரைடிங்கில் பார்ப்போம். எஸ், இப்போ வந்து நான் ஸ்பெக்கை மட்டும் சொல்கிறேன். தென் நம்ம ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே நான் அட்ஜஸ்டபிள் தாங்க. இந்த அட்ஜஸ்டபிள் கிளிக்கிங் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் இது வந்து சிட்டி கம்ப்யூட்டர். மோஸ்ட்லி வந்து நம்ம ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஹைவே எடுத்துகிட்டு போகிறதில்ல. அப்படி எடுத்துகிட்டு போனாலும் அது வந்து ஒரு 50-50% இருக்கும், இல்லை 60-40% இருக்கும். ஹைவேவும் கம்மியாக இருக்கும், ஆஃப் ரோடும் கம்மியாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணிடும். மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் வந்து எப்போவுமே வந்து 130 mm ட்ராவலுங்கிறது காமன். அஸ் சேம் தான் இதுலேயும் 130 mm இதில் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலி வந்து ஏபிஎஸ் இல்லை. 2025 ஏபிஎஸ் இல்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இவங்க வந்து அதுக்கு கொஞ்சம் மாடரேட்டாக பண்ணிக்காங்க. சிபிஎஸ் கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம்.
அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போதே பேக் பிரேக்கும் சேர்த்து அப்ளை ஆகும். ரெண்டும் சேர்ந்து கம்பைனாக உங்களுக்கு பிடிக்கும் போது ஸ்கிட் ஆகிற இஷ்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் ரெண்டு பிரேக் அட் டைமில் நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கலனாலும் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும் போதே பேக் பிரேக்கும் அப்ளை ஆகும். இப்போ 2010 ஒரு பைக் வந்துருக்கும் தெரியுமா, சேம் அதே கான்செப்ட் இங்கே எங்கேயுமே மாற்றலை. எனக்கு எக்ஸ்பெஷலி இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ எல்இடிலாம் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளோ ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் எக்ஸ்பெஷலி வந்து இந்த ஹாலஜனுக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம். எனக்குமே இந்த லைட் ரொம்ப பிடிக்குங்க. இங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 2010 இங்கே என்ன டிரைவ் ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு கலரை சொல்லலாம். செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அனலாக்லேருந்து இங்கே வரது ஃபுல்லாமே இப்போ டிஜிட்டல், அதாவது எல்சிடி பேனல் இருக்கும்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், இதுக்கடுத்து நம்ம வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்த்துட்டா 140 kg இருக்குங்க கர்வ் வெயிட். நம்ம ஃபியூல் டேங்கை பார்ப்போம். இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் 11.5 லிட்டர் இருக்குது. இதில் வந்து அவங்க ஆவரேஜாக வைக்க சொல்கிறது என்னன்னா ஒரு 2.5 லிட்டர் வைக்க சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன். பிகாஸ் அது இன்ஜெக்டர் வண்டி, கார்பரேட்டர்லாம் இருக்குது. அது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். இதில் கார்பரேட்டர் இல்லாதனால என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஃபியூல் அதிகமாக வச்சுக்கணும். அது ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. இது இங்கே வந்து லோ ஃபியூல் ஆகும்போது கண்டிப்பாக இன்ஜெக்டர் வந்து போகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். ஒரு தடவை 2 தடவைனால என்ன எதுவும் ஆக போகிறது இல்லைங்க. ஒரு கண்டினியூஸாக நம்ம எப்பவுமே 1 லிட்டருக்குள்ளே வச்சு நம்ம ஓட்டம் வந்தால் கண்டிப்பாக அடி வாங்க தான் செய்யும். பிகாஸ் நம்ம பிரேக் அடிக்கும்போது அந்த ஃபியூல் பம்ப் இருக்கு இல்லைங்க, அது வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பிரேக் அடிக்கும்போது இந்த ஃபியூல் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நடக்கும்போது கண்டிப்பாக அது கரெக்டான ஃப்ளோவாக இருக்காது. ஸோ ஈஸியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் இந்த கில் ஸ்விட்சை போட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. அதாவது ஒரு மோட்டர் சவுண்ட் ஒரு 5 மினிட்ஸ்லாம் இல்லைங்க. நீங்கள் இந்த கில் ஸ்விட்ச் போட்டோடனே உள்ள ஒரு மோட்டர் ஜென்ரேட் ஆகும் கிர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மோட்டர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி ஐட்லிங்கில் ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. பிகாஸ் இந்த ஆயில் ஃபுல்லாமே அண்டரில் இருக்கும், ரொம்ப இன்ஜின் கீழே இருக்கும். அந்த ஆயில் வந்து கீழேருந்து இவ்வளோ செக்ஷன் மேலே வரணும். உங்களுக்கு கீழேருந்து மேலே வரக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலான இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பல்சர் சீரியஸில் வந்து பவருக்கு டார்க்கும் 1 nm ஆஃப் டார்க் தான் வித்தியாசம் இருக்கும். பவரை பொறுத்த வரைக்கும் 11.6 இருக்குது. தென் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 10.8 nm ஆஃப் டார்க் இருக்குது. ஸோ நல்ல டார்க் மேனேஜ்மெண்ட்னே சொல்லலாம். இந்த வண்டியோட இன்ஜின் சிசி பொறுத்த வரைக்கும் 124.4 cc இருக்குது. ஆக்சுவலி இந்த பைக் வந்து ஸ்லிப்பர் கிளச்லாம் இல்லைங்க, வெட் கிளச் தான். இது எப்படி டவுன் ஷிஃப்ட்லாம் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஆக்சுவலி வந்து இந்த பைக் வந்து 790 mm ஆஃப் சீட் ஹைட். இது எப்படி இருக்குங்கிறத பாருங்க. நான் ஆக்சுவலி 6 feet, எனக்கு வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு எங்கேயே தட்டாமல் ஏற முடியுது. எஸ், இது ஆக்சுவலி நான் சென்டர் ஸ்டாண்டில் இருக்கேன். இப்போ நான் சென்டர் ஸ்டாண்ட் எடுத்து காமிக்கிறேன். ஓகே, எனக்கு எப்படி இருக்குங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், எனக்கு வந்து ஓகே கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் தள்ளி உட்காந்தாலும் ஓகே, பேக்கில் தள்ளி உட்காந்தாலும் ஓகே, மோர் தென் இனஃபாக தான் இருக்குது. இது நம்ம ரியர் செக்ஷனை பார்ப்போம். ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 100 செக்ஷன் டயர் 17 inch ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மனசு கொஞ்சம் தட்டுற விஷயம் என்னன்னா, இந்த இன்ஜெக்டர் ஆக்சுவலி வந்து பிஃபோர் த ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் 220 ஸ்டார்டிங் வந்துருக்கும் இல்லைங்க, ஒரு 2012-14 அதில் வந்து இன்ஜெக்டர் வேரியண்ட்டும் ஒன்று இருந்துச்சு. பட் மோர் தென் யாரும் அங்கே ப்ரிஃபர் பண்ணாதனால அந்த இன்ஜெக்டர் வேரியண்ட்டை கட் பண்ணிவிட்டு அவங்க கார்பரேட்டர் வேரியண்ட்டை மொத்தமாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்ஜெக்டர் வேரியண்ட் அப்போவே வந்துருச்சு, அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். ஸோ இங்கே வந்து தட்டுறது அந்த ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கார்பரேட்டர் கொடுத்துருக்கலாமேன்னு எனக்கு ஒரு இது இருக்குது. பட் வந்து இன்ஜெக்டர் வந்து கொஞ்சம் ஃபியூல் அதிகமாக வைக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. பட் மைலேஜ் இந்த வண்டியிலும் நல்லா வரும். மைலேஜ் எஸ்மே பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2ல் மைலேஜை பார்ப்போம். எஸ், ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டயர் செக்ஷன் பார்த்துக்கலாம். தென் ரியர் செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து எல்இடி தான். எல்இடினா டேஞ்சர் லைட் மட்டும் எல்இடி. நம்ம இண்டிகேட்டர் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஆஸ் த சேம் தான் இருக்கும் இங்கேயும். பட் என்ன விஷயம் இங்கே எக்ஸ்பெஷலி சொல்லி ஆகணும், 125 cc சார்ஜிங் போகுது. எஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த செக்ஷனில் உள்ள ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேங்க இது ஆக்சுவலி. எஸ், இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை, நார்மல் சார்ஜிங் தான். நமக்கு யூஸ்ஃபுல் தானே. ஒரு ஹோல்டர் இங்கே மாட்டிக்கிட்டா நம்ம பாட்டு சார்ஜ் ஏற்றிட்டுக்கலாம், மேப் போட்டு போகிறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒயரிங்கில் கை வைக்கிற வேலை இல்லை. அதனால வந்து வாரண்டி எதுவும் கிளைம் ஆகிற மாதிரி இஷ்யூலாம் வராது நமக்கு. ஸோ வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர்னே சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ்.